இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப் போவது, ஒரு கருத்து கணிப்பு இருந்தது. சில வருடங்களில் இஸ்லாமிய ஆட்சி தான் உலகத்தில் நடக்கும் என்று சொல்லி, அது உண்மையாக கூட இருந்திருக்கும். ஆனால் இனி அதற்கு சாத்தியமில்லை. காரணம், இந்த இஸ்ரேல் இராணுவம் இவர்களை அடக்கிவிட்டார்கள். முழுக்க முழுக்க இதனுடைய பெருமையெல்லாம் இஸ்ரேலுக்கு சேரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் காசா சண்டை. இதில் இன்னும் இந்த ஹமாஸ் என்னும் இயக்கத்தை அடக்கிவிட்டார்கள். லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கம் இருந்தது, அவர்களையும் முற்று முழுதாக அடக்கிவிட்டார்கள். இந்த ஈரானும் பெருமை கதைத்து வாயடித்து கொண்டிருந்தார்கள். இந்த ஈரானையும் அடக்கிவிட்டார்கள். எனவே இனி யாரும் பயப்பட தேவையில்லை. இனி அதுக்கு சாத்தியமில்லை. இவர்களை விட்டிருந்தால் அமெரிக்காவில் எப்படி இந்த இரட்டை கோபுரம் தாக்கி அழித்து 5000 பேர் இறந்தார்களோ, ஸ்ரீலங்காவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தேவாலயம் எப்படி தாக்கப்பட்டதோ, இப்படியான ஆபத்துக்கள் எல்லாம் இனி நடக்காது. இவர்களுடைய கால் உடைக்கப்பட்டு பல்லு உடைக்கப்பட்டு போய்விட்டார்கள். இனி யாரும் பயப்பட தேவையில்லை. இப்படியான தாக்குதல்கள் நடக்காது. உலகம் அதுக்கு தயாராகிவிட்டது. எனவே அந்த கணிப்பு எல்லாம் இனி குப்பையில் போட வேண்டியதுதான். இன்னும் சொல்ல போனால், இஸ்ரேலில் சில வருடங்கள் சென்ற பின்பு இஸ்ரேலில் ஒரு ஆட்சி நடக்கப் போன்றது. அந்த ஆட்சி இவர்கள் அழிந்த பின் தான் நடக்கும். அதற்குரிய நிறைய ஆதாரங்கள் பைபிளில் இருக்கின்றது. எனவே யாரும் இனி பயப்பட தேவையில்லை. இவர்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.